சாரியை நம்ம எப்படி ஒரு பர்ஃபெக்டாக ஒரு ப்ரொஃபஷ்னல் மெத்தடில் ட்ரேப் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சேவ் அப்படி இல்லைனா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்யூச்சர் யூஸ்க்காக. அண்ட் இது பார்த்தீங்கன்னா நான் சாரீ வந்து ஆல்ரெடி ப்ரீப்ளீட் பண்ண சாரியை தான் நான் இப்போது ட்ரேப் பண்ணி காமிக்க போகிறேன். அந்த வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அண்ட் இதில் கார்ட்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ப்ரீப்ளீட் பண்ணி கட்டுறவங்களுக்கு மட்டும் இது யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், அப்படின்னா இன்ஸ்டாகிராம் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இந்த சாரீ பார்த்தீங்கன்னா திவிஜா ஃபேஷன்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து நம்மளுக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. அவங்களோட பேஜ் லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, இது எல்லாமே நம்மளுக்கு ப்ரீப்ளீட்டிங்கில் நம்ம வர்றது. ஸோ அதை வந்து ஒரு சின்ன கிளிம்ஸாக வந்துட்டு இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து ஈச் அண்ட் எவ்ரி திங் இன்டெப்த்தாக உங்களுக்கு மெஷர்மெண்ட்டோடு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு கிளாஸில் போய் நீங்கள் என்னெல்லாம் வந்து கற்றுக்குவீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு இன்டெப்த்தாக எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களோட சாரியை ப்ரொஃபஷனல் மெத்தடில் ப்ரீப்ளீட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ப்ரீப்ளீட் பண்ண சாரியை எப்படி பின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி வேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சைடில் வந்துட்டு ஒரு பின் பண்ணிக்கோம். அந்த பின் மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சாரி வந்துட்டு ஃபோல்ட் பண்ணது எல்லாமே ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு போர்ஷனுமே நம்ம ப்ளீட் பண்ணி அயன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்படி பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் அயன் பண்ணாட்டியும் ஜஸ்ட் ஃபோல்ட் மட்டுமாவது பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். உங்களுக்கு எந்த இடத்துல வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த இடத்துல இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நான் எப்போதுமே வந்துட்டு சென்டராக தான் நான் சாரி வந்துட்டு இன்சர்ட் பண்ணுவேன், அப்படிங்கிறதுனால எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி ஹைட் பார்த்துட்டு எக்ஸஸாக இருக்கிற எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் இன்ஸ்கர்ட் அப்படி இல்லைனா ஷேப்வேர் வேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு டக்கின் பண்ணிக்கோங்க. தென் இது வந்து சென்டராக இருக்கா, அவங்க ப்ளீட்ஸ் வந்து சென்டராக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மேலே வந்துட்டு ஷோல்டரில் பின் பண்ணுவோம் இல்லையா, அந்த பகுதியை நம்ம அப்படியே நம்ம சுற்றி கொண்டு வரணும். சுற்றி கொண்டு வந்து நீங்கள் அந்த இடத்துல வச்சு ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு பின் பண்ணிக்கோங்க. அண்ட் இதெல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த ப்ளீட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஃப்ரண்ட் ப்ளீட்ஸு அதெல்லாமே கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி பாடி டைப்புக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம அயன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அது கரெக்டாக இருக்கும். அண்ட் ஃப்ரண்ட் போர்ஷனில் கீழே நம்ம பின்ஸ் பண்ணியிருப்போம், அதையும் ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் சென்டர் பகுதியிலும் நம்ம பின்ஸ் பண்ணியிருப்போம், அதுவும் ரிமூவ் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ம் வரைக்கும் ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து பின் பண்ணியிருப்போம், அந்த பின்னையும் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த மேல் பகுதி இருக்கும் இல்லையா, அதோட பார்டரை வந்து நம்ம கரெக்டாக வந்துட்டு பேக் சைட்லேருந்து கொண்டு வந்து நம்ம சைடாக கொண்டு வரணும். இது வந்து எப்போவுமே ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வராமல் இந்த மாதிரி கிராஸ் பொசிஷனில் கொண்டு வந்துடுங்க, அதாவது ஸ்லாண்டிங் பொசிஷனில். ஸோ ஸ்லாண்டிங்காக கொண்டு வரும்போது உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக கொண்டு வந்து அங்கே நம்ம பின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சைடில் ப்ளீட்ஸ் எடுக்கணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோன்னா நம்ம பின் பண்ணியிருக்கிறதுலேருந்து கொஞ்சம் கீழே பார்த்தீங்கன்னா எடுத்து நம்ம ஹோல்ட் பண்ணிக்கோங்க கையில். அப்படியே இழுத்து பிடிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ப்ளீட்ஸ் வந்து அழகாக வந்துடும். ஒரு 2-3 ப்ளீட்ஸ் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு ப்ளீட்ஸாக நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு ஆல்ரெடி வந்து 3 ப்ளீட்ஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் எடுக்கிறது எல்லாமே நான் வந்துட்டு நானே வந்துட்டு எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இந்த சைட் ப்ளீட்ஸ் எடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன ப்ளீட்ஸாக எடுங்க. அதாவது ஒரு ஹாஃப் இன்ச் அந்த மாதிரி வர மாதிரி ப்ளீட்ஸ் எடுங்க. நம்ம ஷோல்டர் பகுதியில் பார்த்தீங்கன்னா நம்ம 3 இன்ச்சஸ் அந்த மாதிரி எடுத்திருப்போம். ஃப்ரண்ட் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் அதிகமாகவே எடுத்திருப்போம். ஸோ அது மாதிரி இல்லாமல் இதை வந்து கொஞ்சம் சின்ன சின்ன ப்ளீட்ஸாக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அதை செக்யூர் பண்ணிவிட்டு, அதாவது ஒரு பின் அப்படி இல்லைனா 2 பின் வந்து தேவைப்படுச்சுனாலும் அதை வந்து நீங்கள் செக்யூர் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி பின் பண்ணி தென் நம்ம ஃப்ரண்ட்டில் ப்ளீட்ஸ் எடுத்து வச்சுருப்போம் இல்லையா, அந்த ப்ளீட்ஸை இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம சைடில் எக்ஸஸாக கிளாத் விட்டுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த கிளாத்தையும் வந்துட்டு நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதான். தென் நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா சாரியோட ப்ளீட்ஸ் எல்லாமே மேலே ஏறிட்டே வர மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த பார்டர் இருக்கு இல்லையா, பார்டரை வந்துட்டு மேலே எடுத்துகிட்டு அதுக்கு அடுத்ததாக ஒரு லேயர் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ப்ளீட்ஸில் நீங்கள் ப்ளவுஸோட வச்சு நீங்கள் ஒரு பின் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு நகரவே நகராது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த சைட் பார்டர் போர்ஷன் அதை வந்து நம்ம ஸ்லாண்டிங்காக வச்சு நம்ம ஒரு பின் பண்ணிக்கலாம். இந்த பின் பண்ணும்போது நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பார்டரை வச்சு பின் பண்ணும்போது அந்த ஃப்ரண்ட் போர்ஷன் இருக்கு இல்லையா, ஃப்ரெண்ட்ஸ் அந்த ப்ளீட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக வந்துட்டு பின் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஒரு 2 ப்ளீட்ஸ் மட்டும் எடுத்துட்டு அதில் பின் பண்ணி விட்டுருங்க. ஸோ அது வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே நிற்கும், உங்களுக்கு கலண்டே வராது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நிறைய பேருக்கு விலகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா மேல் போர்ஷனில் இருக்க செகண்ட் ப்ளீட்டையும் அண்ட் கீழே நம்ம ப்ளீட்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து 1 or 2 ப்ளீட்ஸில் சேர்த்து வச்சு நம்ம பின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பர்ஃபெக்டாக இருக்கும். தென் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு நிறைய பேருக்கு கீழே விலகிட்டே இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் கூட செகண்ட் ப்ளீட்டை நீங்கள் பின் பண்ணிக்கோங்க.
ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்க ப்ளீட்ஸு இது வந்து கீழே வந்துட்டு இந்த மாதிரி விலகிட்டே வரும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் ப்ளவுஸ் இருக்கும் இல்லையா, அந்த ப்ளவுஸோட ஜாயிண்ட்டு, ஸோ அந்த ஜாயிண்ட்டோட வச்சு நீங்கள் உள்ளே ஒரு பின் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் டிப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் மெத்தடில் உங்களோட சாரீ வந்து நீங்களே ட்ரேப் பண்ணிக்கலாம். இது போக நம்ம ஃப்ரண்ட் போர்ஷனில் சாரீ அயர்ன் பண்ணும்போது பின்ஸ் வந்து நம்ம பேக் சைடில் தான் பின் பண்ணிடணும். ஸோ அது எதுக்கு பின் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாரீ ட்ரேப் பண்ணும்போது நம்ம இன்சர்ட் பண்ணுவோம் இல்லையா, இன்சர்ட் பண்ணும்போது சப்போஸ் நம்ம பின் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னாலும் அது வந்து நம்மளுக்கு குத்தாமல் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம அயர்ன் பண்ணும்போது நம்ம பின்ஸை வந்து பேக் சைடில் குத்துறோம். இப்போ இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை சாரீ ட்ரேப்பிங் இல்லை சாரீ ப்ரீப்ளீட்டிங் ரிலேட்டடாகவே ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா இன்ஸ்டாகிராமில் கூட எனக்கு டெக்ஸ்ட் பண்ணலாம், கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரீ ப்ரீப்ளீட்டிங் இருக்கு இல்லையா, ப்ரீப்ளீட்டிங் அண்ட் அயனிங்கோட ஸ்பீடப்பாக இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரியெல்லாம் தான் நான் உங்களுக்கு அந்த சாரீ ப்ரீப்ளீட்டிங் அண்ட் அயனிங் வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காது. இன்ச் பை இன்ச்சாக வந்துட்டு எல்லாமே உங்களுக்கு இன்டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் வந்து நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த சாரியில் நான் எவ்வளோ ப்ளீட்ஸ் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 10 ப்ளீட்ஸ் எடுத்திருந்தேன். ஸோ 10 ப்ளீட்ஸ் வந்து இந்த சாரியில் எடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு டவுட்ஸ் வரலாம். ஸோ கண்டிப்பாக எடுக்கலாம். அதை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். இது போக பார்த்தீங்கன்னா சைட் போர்ஷன் எல்லாமே எப்படி கவர் பண்ணுறது, அதுக்கு வந்து எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இதில் எடுத்துருக்கிறத பார்த்தீங்கன்னா 10 ப்ளீட்ஸ் தான் எடுத்திருக்கேன். இதுவே வந்துட்டு நல்ல பட்டு சாரீஸ்லாம் பெருசாக இருக்கும் இல்லையா, ஹைட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும்ல, நான் லென்த்து சொல்லலை, ஹைட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா 12 to 14 ப்ளீட்ஸ் வரைக்குமே நம்ம எடுக்கலாம். ஸோ அது வந்து பேஸ்ட் ஆன் சாரியோட ஹைட் பொறுத்து. ஸோ உங்களுக்கு வந்து ப்ளீட்ஸ் வந்து அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் சாரியோட ஹைட் வந்து அதிகமாக இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அண்ட் நம்மக்கிட்ட சாரீ ப்ரீப்ளீட்டிங் அண்ட் பாக்ஸ் ஃபோல்டிங் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இதில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் சென்னை சரௌண்டிங்ஸில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே கொடுத்து வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் டன்ஸோ அந்த மாதிரி ஆப்ஸ் மூலிமா கூட நீங்கள் சென்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு ப்ரீப்ளீட் பண்ணி பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணி உங்களுக்கு அதுலேயே நான் சென்ட் பண்ணிடுவேன். அப்படி இல்லைனாலும் கூட நீங்கள் அதர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, ஸோ நீங்கள் இந்தியாக்குள்ளே எங்கே இருந்தாலும் நீங்கள் கொரியர் மூலிமா நீங்கள் எங்களுக்கு சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்களும் உங்களோட சாரீஸ் எல்லாமே பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணி நாங்கள் கொரியர் பண்ணிவிடுவோம். ஸோ அதே மாதிரி இது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட கிளாஸஸும் அவைலபிளாக இருக்குது. சாரீ ப்ரீப்ளீட்டிங் அண்ட் ட்ரேப்பிங் கிளாஸஸுமே இருக்குது. உங்களுக்கு வந்து சாரீ எனக்கு ப்ரீப்ளீட்டிங் மட்டும் கிளாஸ் போதும் அப்படின்னாலும் நீங்கள் அதை எடுத்துக்கலாம். அப்படி இல்லை எனக்கு சாரீ ட்ரேப்பிங் மட்டும் வேணும்னாலும் அதுவும் எடுத்துக்கலாம். அண்ட் கிளாஸஸ்மே பார்த்தீங்கன்னா டைரக்ட் கிளாஸும் இருக்குது அண்ட் ஆன்லைன் கிளாஸுமே இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து எது கன்வீனியண்ட்டாக இருக்குதோ அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட வந்து ஃபீஸ் வந்து ரொம்பவே ரீசனபிளாக தான் இருக்கும் மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது. உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா இதில் இருக்க நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் டுட்டோரியல்ஸோடு நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ, பாய். அண்ட் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. Never really know what's going on. Look at me sometimes.